வணக்கம் ஜெயஹிந்த். எரியிற வீட்டில் புடுங்கி திங்கிற கதை நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். பாகிஸ்தான் அதே மாதிரியான ஒரு வேலையை இந்த வருடம் மார்ச் மாதம் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதிக்கூட ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் இருக்குது. சவுதியை தாக்குனா இவங்க சண்டைக்கு போகணும், இவங்களை தாக்குனா சவுதி இவங்க கூட சேர்ந்து சண்டைக்கு வரணும். சிம்பிள் அவ்வளோதான். இப்போ சவுதியோட டிஃபென்ஸ் பேக்ட் இருக்கும் பொழுது மார்ச் மாதத்தில் ஈரான் சவுதி மேலே கடுமையான ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை பண்ணாங்க. இதுக்கு இவங்க போய் சண்டை போடணும். ஸோ ஈரான் கூட போய் சண்டை போட முடியாது. உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பேர்ட்டையும் போய் கையில் காலில் விழுந்து ஈரான் கிட்ட ஒரு மீடியேஷன் பண்ணாங்க. அந்த மீடியேஷன் பண்ணி ஒரு ஜாயிண்ட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் வெஞ்சரை நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதனால இப்போ ஈரான் மேலே தடைகள் இருக்கிறதுனால ஈரானுடைய ஆயிலை கடல் மார்க்கமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் நாட்டு வழியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அங்கேருந்து கவடார் துறைமுகத்தின் மூலயமா நம்ம போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு ரகசிய ஒப்பந்தம் மாதிரி போட்டு ஜாயிண்ட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி இவங்க காமிச்சுக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு சவுதி மேலே தாக்குதலை ஈரான் கம்மி பண்ணாங்க. ஒரு லெவலுக்கு மேலே நின்றுச்சு. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, யுஏஇயோடைய கதை என்ன, ஏன் இந்த முறை யுஏஇ தாக்கலை, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கன்ஃபார்ம் நியூஸ், இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. பட் ஏதோ ஒரு டேர்ம்ஸுக்கு யுஏயும் ஈரானும் வந்திருக்காங்க. மேபி யுஏஇ கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போது இங்கே டீல் என்னென்னா, நீ ஈரான் சவுதியை தாக்கக்கூடாது மிசைல்ஸ் ட்ரோன்ஸை வச்சு, பதிலுக்கு ஜாயிண்ட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் வெஞ்சர் அப்படின்றது என்னென்னா, பேசிக்கலி இவங்க சாலையை பயன்படுத்தி ஈரான்லேருந்து பாகிஸ்தான் வழியாக கவடார் மூலயமா அந்த ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஈரான் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு ஓரளவுக்கு சவுதி மேலே தாக்குதல் நடத்தாமல் இருந்தாங்க. இப்போ இந்த லீவரேஜ் பாயிண்ட்ல ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானது. இது அரசோடைய ஆயில் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கிடையாது, அசீம் முனீரோடைய ஆயில் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அவங்க ஃபாஜி ஃபவுண்டேஷனோடது. முனீர் மற்றும் ஐஆர்ஜிஎஸ்சியோடைய ஜெனரல் வஹீதி, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இதை பக்கவாக கொண்டு வந்தாங்க. இது 2025 ஒரு அண்டர் கிரவுண்ட் அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. ஏன்னா இன்னைக்கு பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவால பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் பாகிஸ்தானுடைய எக்ஸைஸ் மூலியமா வரக்கூடியது கிடையாது. அன்அஃபிஷியலாக இல்லீகலாக அது ஈரான்ல இருந்தா வர்றது. பட் அவங்க கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் கோடிக்கணக்கான பணம் அங்கே இருக்கக்கூடிய ஃபாஜி ஃபவுண்டேஷன் மற்றும் இவங்களுடைய கரண்ட் பொலிட்டீஷியன்ஸ்க்கு இருக்கு. இதில் என்னன்னா, ரெண்டு பேருக்குமே பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருந்துச்சு. இது அசீம் முனீரோடைய நேரடி கம்பெனி. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வஹீதியோடைய ஒரு நிறுவனம். ஏன்னா ஐஆர்ஜிசி டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறது. அதாவது கிழக்கு ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மிகப்பெரிய லெவலில் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வஹீதி தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்கில் சவுதியை வச்சு செஞ்சாங்க ஈரான். அவங்க மேலே மிசைல் தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு இந்த தாக்குதல் அப்படின்றது நடக்குது. நடந்த பிறகு சவுதி பாகிஸ்தானை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று நீ காசு கொடு, இல்லை நீ எனக்காக சண்டை போடுறேன்னு சொன்னல, காசு வாங்கிட்டு வரேன்ல, ஏன் வரலன்னு சொல்லி அசீம் முனீருக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அசீம் முனீர் ஓடி போய் சவுதியோடைய இளவரசர் முகமது பின் சல்மானை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது உள்ளே விடலை. நீ முதல்ல இந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் ஆயில் வெஞ்சர் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டும் சவுதி கிட்ட இருக்கு. நீ எங்கிட்ட காசு வாங்கிட்டு என்னோட எதிரிகிட்ட போய் நீ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நெருக்கும் பொழுது, இப்போ முனீர் பர்சனலாக வஹீதியா வான் பண்ணியிருக்காப்புல. ஐஆர்ஜிசியோட தளபதியாக இருக்கக்கூடிய வஹீதியை வான் பண்ணி, நீ இந்த உடனே அந்த தாக்குதல் நிறுத்தணும், நிற்காட்டி நாம ரெண்டு பேரும் ஆயில் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் உடச்சி எடுத்து வெளியில் சொன்னது ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஜெருசலேம் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஊடகம் தான். இது வெளியில் வரவே இல்லை. இப்போ மிடில் ஈஸ்டோடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லெஜிட்டிமைஸ்டு ரேன்சம் பேமெண்ட் எல்லா நாடுகளுக்கும். ஏதாவது இப்போ ஈரான் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன் நாட்டை தாக்கக்கூடாதா, நீ எனக்கு காசு கொடு அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. இங்கே பாகிஸ்தான் ஒரு புரோக்கராக பயன்படுத்தி சவுதி ஒரு 3 மாதம் தப்பிச்சாங்க. இப்போ சவுதியும் மீண்டும் தாக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் எந்த நாடையுமே தாக்கக்கூடாது அப்படின்ற போது அமெரிக்காவுக்கு நீங்கள் எப்படி கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க? நீங்கள் அமெரிக்காவை தாக்க முடியாது. ஸோ அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் இந்த நாடுகளில் இருக்குது. இதை தான் நீங்கள் குறி வச்சு தாக்க முடியும். இப்போது பாகிஸ்தானுடைய காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஊடகம் டான் 7ஆம் தேதி மார்ச் ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு எடிட்டோரியல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் பாகிஸ்தான்ஸ் டிப்ளமேட்டிக் இன்டர்வென்ஷன் ஹெல்ப் டிட்டர் ஹெவியர் ஈரானியன் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் சவுதி அரேபியா.
நாங்கள் பண்ண அந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பேச்சுவார்த்தை டிப்ளமசினால தான் சவுதி மேலே பெரிய அளவுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டு மக்களுக்கு முட்டாளாக்குறதுக்கு. அதுக்கு கீழே 2 பேருக்கும் வந்து பேக்கரி டீலிங் இருக்கு, ஆயில திருடி எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வழியாக போயிட்டு 2 தனிப்பட்ட நபர்களுடைய 2 தரப்பில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுடைய நிறுவனங்கள் அங்கே லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றத வெளியவே சொல்லலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஊடகம் இன்னொரு ரிப்போர்ட்டை கொண்டு போகிறாங்க. Chief of Defense Force Munir met Saudi Defense Minister Prince Khalid bin Salman in Riyadh to discuss joint measures against Iranian drone/missile attacks, invoking the September 25 Pakistan-Saudi Mutual Defense Pact. இந்த ஹெட்லைனை படிக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பாகிஸ்தானி என்ன யோசிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஃபேக் மார்ஷல் முனீர், நம்மளுடைய இராணுவ தளபதி போய் சவுதியோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்திச்சு ஈரானோடைய இந்த மிசைல் அட்டாக்கை எப்படி கூட்டா முறியடிக்கிறதுன்னு பேசிக்கிட்டாங்கன்ட்டு. அங்கே உள்ளே நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, உன்னைய செருப்பால் அடிக்க போகிறேன், மரியாதையாக நீங்கள் வா, எனக்கு வந்து பதில் சொல்லு, 2025 நீ போட்ட அக்ரிமெண்ட் என்ன ஆச்சு, ஈரான் இப்போ எங்களை தாக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, நீ என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்றது தான் அங்கே வந்து சவுதியோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டிருக்காரு. இதுதான் இவங்களுடைய ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்ன்றது. பட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% அதிகமான பேர் இதை உறுதியாக நம்பவும் செய்கிறாங்க. அது ஒரு தனிப்பட்ட காமெடி. இப்போ பாகிஸ்தானுடைய டில்ட் இந்த வாரில் எங்கெல்லாம் பாருங்க. நியூ அரப் அப்படின்ற ஊடகம் 23ஆம் தேதி மார்ச் ஒரு எடிட்டோரியல் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு ரொம்ப ஒரு ஆதரவாக முதல்ல பேசிட்டு அப்புறம் ஒரு எதிரான டோனை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றதும், முனீரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஷியா மத தலைவர், பாகிஸ்தானர்களில் வந்து 20% ஷியாஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஷியா மத தலைவரோட ராவல்பிண்டியில் பேசினாங்க. நீங்கள் ஈரான்கிட்ட பேசி சவுதியை வந்து பண்ணாமல் தாக்குங்க, இல்லை பாருங்க என்னோட படை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி வார்னிங் கொடுத்ததா. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் பாலிசின்ற ஒரு திங்க் டேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஜூன் 2026 ஒரு இப்போ நியூஸை சைட் பண்ணி பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொஷின் நக்வி கிட்டத்தட்ட ஒரு 8 முறை தெஹ்ரானுக்கு போயிருக்காரு, ஈரானுக்கு போயிருக்காரு. முனீர் நேரடியாக சுப்ரீம் லீடருக்கு எழுதின லெட்டர், அசீம் முனீர் வந்து ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மகன் முஸ்தபா கமேனிக்கு எழுதின லெட்டர் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு புறா ஒரு 5-6 தடவை பறந்து போயிருக்கோம் அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி டு கிளரிக் இந்த மத தலைவர்களோட பேசக்கூடிய இந்த சேனலும் இருக்கு. நார்மல் டிப்ளமசியை இவங்க பண்ணலை அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இது வந்து ஈரான் மட்டும், அதாவது பாகிஸ்தான் மட்டும் இதில் வந்து தனியாக துண்டை பார்க்க முடியாது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஜூன் மாதம் ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறாங்க, ரைட்டர்ஸும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அபுதாபி அதாவது UAE 10 to 20 பில்லியன் பணத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. UAE மீது, குறிப்பாக துபை அண்ட் அபுதாபி மீது எந்த விதமான தாக்குதலும் ஈரான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 10 to 20 பில்லியன் பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அதில் முதல் தவணையாக 3 பில்லியன் கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் ஈரான் வந்து இந்த முறை இந்த கடந்த ஒரு 12 நாளாக நடக்கக்கூடிய யுத்தத்தில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா துபாயும் அபுதாபியும் தாக்கலை அப்படின்ட்டு. கத்தார் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து காசுக்கு பதிலாக கேஸ் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடுறோம். இப்போ ஈரான் கத்தார் 2 மிக முக்கியமான கேஸ் சப்ளையர்ஸ். இப்போ கத்தார் கேஸ் சப்ளையை கட் பண்ணாங்கன்னா சப்ளை கட் ஆச்சு, டிமாண்ட் அதிகமாக இருக்குன்ற போது அதோட விலை ஏறும். ஸோ அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் எங்களுடைய கீ ஃபெசிலிட்டியை கை வைக்காதீங்க, LNGயில் கை வைக்காதீங்க அப்படின்றதும். இப்போ இந்த நாடுகள் எல்லாமே தனித்தனியாக போய் இப்போ அந்த ஈரான் கூட அந்த அக்ரிமெண்ட்டை போடக்கூடியதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களுடைய இதை காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ பாகிஸ்தானை நம்பின நாடு என்ன ஆகும்ன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு நாட்டோட, அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு, சகோதர நாடு, வகாபி ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கக்கூடிய சவுதி கூட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செப்டம்பரில் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நீ ஆயில் ட்ரேடும், அதுவும் தனிப்பட்ட முறையில் நீ ஆயில் ட்ரேடு பண்ணியிருக்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்குன்றதை இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது எக்கனாமிஸ்ட் ஆக்ஸ்ஃபோர்டோட அதில் மாலிக், இவருமே பாகிஸ்தானுடைய சப்போர்ட்டர், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரெண்ட்டு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு நாடு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கான வாடகையை வசூல் பண்றாங்க, இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றதும். அதே மாதிரி இந்த $10 பில்லியன் நாங்கள் அமெரிக்காட்ட இப்போ லேட்டஸ்டாக கேட்கிற பிச்சை வந்து ஒரு ரெண்ட் தான், வாடகை தாங்க நாங்கள் வசூலிக்கிறோம்,
எங்களை வச்சு நீங்கள் இதெல்லாம் மீடியேஷன்லாம் பண்ணுறீங்க. இது இவங்களுடைய குளோபல் மீடியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானி சொல்லக்கூடியது ஜியோ பொலிட்டிக்கல் ரெண்ட். பிச்சை எடுக்கிறதுக்கு புது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ரெண்ட். இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா இதை வசூல் பண்ணாமல் விட மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸை அமெரிக்கா தான் எடுத்துகிட்டு போவோம். அப்போ நாங்கள் என்ன இழிச்சவாங்கன்னா இத்தனை வருஷ காலம் கிட்டத்தட்ட $63 பில்லியன் அதிகமாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சைனா நிற்கிறாங்க. இவங்க நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத இன்னும் போக போக நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு இப்போ சரியா சிக்கிக்கிட்டாங்க. ஈரான் அவங்களுக்கு ஒரு நேரடியான காம்படிட்டர், மத ரீதியாகவுமே ஷியா வர்சஸ் சுன்னின்ற அந்த டிவைட் அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே போயிட்டு இருக்கு. பிளஸ் ஈரான் ஒரு பெரிய வலிமையான நாடுன்றதும் அவங்களுக்கு தெரியும், பரப்பளவுலையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி. அப்போ இஸ்லாமிய நாடுகளுடைய ராஜாவா தன்னை முன்னெடுத்திருக்கக்கூடிய அவங்களுக்கு இப்போ இந்த பிரைவேட் பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு கூலிய வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தான் பண்ணுன்றதை அவங்களால ஃபர்ஸ்ட் தாங்கிக்கவே முடியல. அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ட் டிட்டரன்ஸ், ஈரானோடைய சவுதியோடைய சுயசார்பு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் வெப்பன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறது சவுதி தான். இன்ஃபேக்ட் உலகத்தோடைய மிகப்பெரிய ஒரு ஆயுத இறக்குமதியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி. இந்தியாவே முன்னுக்கு தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிஸ்டம்ஸும் அவங்கள காப்பாற்றலை. பாகிஸ்தான் கிட்ட போட்ட செக்யூரிட்டி ஒப்பந்தமும் அவங்கள காப்பாற்றலை. இப்போவும் ஈரான் நினைச்சாங்கன்னா எந்த சவுதியை வேணாலும் அந்த இடத்த வேணாலும் தாக்க முடியுது அப்படின்ற போது அந்த ராஜாக்கே உண்டான சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்னோட ராஜா தான் இந்த இடத்துல தாதா அப்படின்ற போது அந்த மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக உடையிறத நம்ம பார்க்குறோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இதை ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் அவங்க நாடு ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பயன்படுத்தி மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும். யூஏஇட்டேருந்து கேஷு, கத்தார்கிட்டேருந்து கேஸ் ஆஃபர், பாகிஸ்தான்கிட்டேருந்து ஆயில் ப்ராஃபிட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கல்ஃபோடைய வளைகுடாவுடைய புது நாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பங்கட்டிட்டு வாழ்க்கையில் ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த நிலைமை தான் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இது துபாய் அபுதாபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ கூட என்னுடைய துபாயில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்லியிருந்தாரு, ஒரு 5 to 10% ரியல் எஸ்டேட் விலை வந்து கம்மியாக இருக்குது, ஒரு 4% வரைக்கும் சார்ஜஸ்லாம் வே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா அந்த நகரம் இது துபாய்க்கு மட்டும் கிடையாது, அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்தியா தான். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்தியாவுடைய செல்வந்தர்கள், குறிப்பாக நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்ரிசியேஷனு டேக்ஸு யாருமே வந்து உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி எங்கேருந்து பணம் வந்துச்செல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஒரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன். அரசாங்கங்களுக்கும் சரி, அரசுக்கும் சரி, நிறுவனங்களுக்கும் சரி, தனிநபர்களுக்கும் சரி. யாராவது இன்னைக்கு நீங்கள் பிளாக் மணி வச்சுருக்கீங்க, சேஃபாக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், துபாயில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், அபுதாபியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபெயிலே ஆக முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நகரமாக அது இருக்குது. அப்படின்ற போது இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம உலகம் பார்த்துட்டு இருக்கோம். இது கம்ப்ளீட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ் படத்துலலாம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா ரவுடி இருப்பார், அவருக்கு எல்லாம் கப்பம் கட்டுவாங்க, அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் வழக்கம் போல் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுறதை நினச்சி இதுலேயும் போய் சிக்கியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.